ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா தக்காளி சாதம் டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்கணும். இதை ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் நீங்கள் கொடுத்து விடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு பெரிய சைஸ் ஆனியன் நல்லா வதக்கி விடுங்க. கறி லீவ்ஸ், கொஞ்சமாக சால்ட், ஆனியன் நல்லா வதங்கிறதுக்காக. இப்போ 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வாசனை கொடுக்கும். வீட்டு மிளகாய் தூள் 2 ஸ்பூனு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது சாதத்துக்கு தேவையான தொக்கு கொஞ்சமாக வச்சா போதும், தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், எண்ணெய் நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு. தொக்கம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாதம் வடித்து வச்சுருக்கோம்ல, அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துடும்போது சூப்பராக சாப்பிடுவாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட நீங்கள் பொட்டேட்டோ ஃப்ரை இல்லை பொட்டேட்டோ சிப்ஸு எதுனாலும் வச்சு சாப்பிடலாம். இன்றைக்கி நான் 65யும் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.